ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் யாக் ட்ரஸ்ட்டில் இலவச இரவு உணவு திட்டம் வயதானவர்களுக்காக நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இட்லி, சாம்பார், சட்னி தான் நாங்கள் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இன்று முதல் அதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய முதியோர்கள் இரவு உணவு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஸோ எங்களோட ட்ரஸ்ட்டை சுற்றி நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த இரவு இலவச உணவு திட்டத்தை எங்கள் ட்ரஸ்ட்டு மூலமாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எங்களோட ட்ரஸ்ட்டுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா, உங்கள் பேர்? சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு. உங்களுக்கு வயசு என்னமாகுது? 70. 70. எனக்கே ஒரு இருக்கிறத சாப்பிட்றோம். சரி. இந்த பாவத்தோர் ஒரு நேரம் வச்சு சாப்பிடுவோம். ஓ, அங்கேயும் போய் வாங்கலைங்களா? சரி சரி சரி. அந்த பிள்ளைக்கு நான் தானே கொடுத்து விட்டேன். 10 போட்டேன்னா ஒரு சரி. இப்போ நைட் டிஃபன் வந்து கொடுக்குறதுல உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம். டெய்லி இனிமேல் நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். சரியா? சரி சரி. ஓகே. ஆச்சி, உங்கள் பேர்? தமிழ்ச்செல்வி. ஆச்சி, நீங்கள் உங்களோட சூழ்நிலையை சொல்லுங்கள் பார்ப்போம். எப்படி சாயந்தரம் வந்து உங்களுக்கு எப்படி சாப்பாடு நீங்கள் கஷ்டப்பட தான் செய்வீங்க. இரவு சாப்பாடு உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அது எதனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம், பிரச்சனைகள்? வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. ஓ, நீங்கள் வேலைக்கு போனால் தான் சாப்பாடு, இல்லைன்னா இல்லை. கஷ்டம்தான். வேலைன்னா எந்த மாதிரி வேலை பார்ப்பீங்க? பழைய வரவே. ஓ, அந்த மாதிரி. அந்த பல வியாபாரம் விற்றா தான் உங்களுக்கு காசு, இல்லைன்னா முடியலன்னா இருந்துருவீங்க. ஓ ஓ சரி. இப்போ இந்த நம்ம ட்ரெஸ்ஸில் வந்துட்டு ஈவினிங்கில் நம்ம வந்துட்டு டிஃபன் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அதில் உங்களுக்கு சந்தோஷமா? தொடர்ந்து இதில் நீங்கள் வாங்கிக்கோங்க, பயன்பெற்றுக்கோங்க. சரியாச்சு? அம்மா, நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் பேர்? சின்ன பொண்ணு. உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? 70 வயசு ஆகுது. நீங்கள் எதனால் இங்கே வந்துட்டு நம்மளுக்கு டிஃபன் வந்து கொடுக்குறத நம்ம வந்துட்டு உங்களுக்கு சந்தோஷமா? வாங்கி சாப்பிட்றதுல சந்தோஷமா? உங்களோட சூழ்நிலைகள் என்ன கஷ்டங்கள், என்ன பாடுகள்? வீட்டு வேலை பார்த்துட்ருக்கீங்களா? ஓ, வீட்டு வேலைக்கு போனால் தான் உண்டா? ஓ, எப்பயுமே போவீங்களா? இல்லை, ஒரு 5-6 வருஷம் 5 வருஷம் போயிட்டுருக்கீங்க. சரி. அப்போ அந்த இரவு டிஃபன் வந்து நம்ம கொடுக்குறதுல உங்களுக்கு சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷமா? சந்தோஷம். ஏன்னா இதனால் உங்களுக்கு அந்த கஷ்டங்கள்லாம் நம்மளுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு. சரி சரி சரி. அப்போ டெய்லி வந்து இனிமேல் நீங்கள் டிஃபன் வாங்கிக்கோங்க. சரியா? சரி, கவலைப்படாதீங்க. நீங்கள் வாங்கி சாப்பிட்டு போங்க. சரியா? சரி சரி. ஆச்சி ஆச்சி சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன? சும்மா சொல்லுங்கள், நல்லா திரும்ப சொல்லுங்கள். உங்கள் பேர்? சரி. உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? 75. இப்போ நம்ம டெஸ்ட்டில் நம்மளுக்கு சாயங்காலம் நைட்டு டிஃபனாக நம்ம இட்லி, சாம்பார், சட்னி அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இட்லி கொடுத்தா தான் உங்களுக்கு நல்லா செமிக்கும் இல்லையா? அதனால் உங்களுக்கு கஷ்டமே இல்லாத நல்லா செமிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம டிஃபன் இட்லி செமிக்கிறோம். அதில் உங்களுக்கு சந்தோஷமா? இதில் வந்து நீங்கள் வாங்கிட்டு சந்தோஷம். சரி. ஓகே. சரி. அப்புறம் உங்களோட சூழ்நிலைகள் என்ன? சாதாரண உங்களுக்கு எப்படி சாப்பாடு கிடச்சிட்டு இருந்துச்சா, கிடைக்காம இருந்து? சரி சரி சரி. நீங்கள் தனியாக தான் இருக்கீங்களா? தனியாக இருக்கீங்க. உங்களால் முடிஞ்ச வேலையை நீங்கள் பண்ணிவிட்டு முடியலன்னா நீங்கள் உங்களால் எதுவும் செய்ய முடியாது. சரி. அன்னைக்கு அந்த மாதிரி வேலையே போகாமல் இருந்து நீங்கள் சாப்பாடுக்கு என்ன பண்ணுவீங்க? சரி. இப்போ நீங்கள் தனியாக இருக்கீங்க. சரி, கவலைப்படாதீங்க. சரிங்களா? இனிமேல் நம்ம டெய்லி ஆமாம் டெய்லி உங்களுக்கு உங்கள் தேவைகளுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம ட்ரஸ்ட்லேருந்து நைட் டிஃபன் வந்து உங்களுக்கு வந்துடும். சரியா? டெய்லி நீங்கள் வாங்கிக்கலாம்.
ஆச்சி நீங்கள் சொல்லுங்கள் ஆச்சி உங்கள் பேர்? என் பேர் கருப்பையா. சரி, உங்களுக்கு வயசு என்ன ஆச்சு? எனக்கு வயசு 65. சரி, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? இந்த வயசுலேயே நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்களா? வேலைக்கெல்லாம் போக முடியாது. முடியல, உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க, வீட்டில் தான் இருக்கீங்க. நீங்கள் நைட்டு வந்து உங்களுக்கு சாப்பாடு வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க, சரியா? ஆச்சி நீங்கள் சொல்லுங்கள் ஆச்சி உங்கள் பேர்? சொல்லு. பஞ்சு. பஞ்சு, அழகான பேர். ஆச்சி உங்களோட வயசு என்ன? 60 ஆகுது. சரி, உங்களோட பிள்ளைங்கள்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பிள்ளைங்களாம் எதுவுமே இல்லை, நீங்கள் மட்டும் தான் தனியாக இருக்கீங்களா? வீட்டுக்காரர் இருக்காரா? அவர் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு? வீட்டில் தான் இருப்பார். அவருக்கு முடியாமல் அவர் வீட்டில் வேலைக்கு போகலை. அப்போ எப்படி சாப்பாடுக்கு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஓ, அந்த இதில் நம்மளுக்கு கிடைக்கிறத நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்குவீங்க. சரி சரி. ஓ சரி. இப்போ நம்ம ட்ரஸ்ட்லேருந்து நம்ம நைட்டு டிஃபன் வந்து உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் நாங்கள். இதில் உங்களுக்கு சந்தோஷமாக வாங்குறதுல? சரி, தொடர்ந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, சரியா? சரி சரி. நம்ம ட்ரஸ்ட்டில் இரவு சாப்பாடு இன்னிலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்காண்டி எல்லாருக்கும் வந்து கொடுக்குறோம். ஏன்னா நம்ம ட்ரஸ்ட்டோட நோக்கம் வயசானவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இதில் நீங்கள் எல்லோரும் வந்து கலந்துருக்கீங்க. அதில் உங்களுக்கு எங்கள் ட்ரஸ்ட்டு மூலமாக நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் எல்லாருமே வந்து எங்கள் ட்ரஸ்ட்டில் வந்து சாப்பாடு வாங்கிக்கலாம். சங்கடப்படக்கூடாது, அதுதான் முக்கியம், சரியா? பட்னியாக எதுவும் இருந்துடக்கூடாது, சாப்பிடாமல் இருந்துடக்கூடாது. ஒருவேளை மதியம் உங்களுக்கு சாப்பாடு இல்லைனாலும் நீங்கள் சொல்லலாம் எங்ககிட்ட, சரியா? சரி ஆச்சி, நன்றிகள். நன்றிப்பா.